ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்து உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து. மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம். முதலிலே மேஷராசியை சார்ந்தவர்கள் யார்? எதிலும் வீரியம், எதிலும் தைரியம், எதிலும் சாதனை செய்யும் மேஷராசி அன்பர்களே. கோபம் இருப்பது போல உங்களிடம் குணமும் இருக்கும். எதிலும் முதலிடத்தை பெற்று மற்றவர்களுக்கு உதவி செய்வதே தன்னுடைய வாழ்க்கை என்று அதிலே தைரியம் கலந்த வாழ்க்கையை வாழ்பவர்கள்தான் மேஷ ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள். இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? அஸ்வினி 1, 2, 3, 4 பாதங்கள், பரணி 1, 2, 3, 4 பாதங்கள், கிருத்திகை 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உடையவர்கள்தான் மேஷராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள். இந்த டிசம்பர் மாதத்திலே நடக்க இருக்கின்ற பெயர்ச்சிகள், ஒன்று சூரியனுக்கு உரியது. இந்த மாதத்திலே 2 முறை புதன் தன்னுடைய ராசியை மாற்றுகின்றார். சுக்கிரனும் பெயர்ச்சி அடைகின்றார், செவ்வாயும் பெயர்ச்சி அடைகின்றார். அதையெல்லாம் நாம் கணக்கில் கொண்டு இந்த பொது பலனோடு இணைத்து விரிவாகவும் விளக்கமாகவும் இப்பொழுது மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது காணலாம். எதை பற்றியும் கவலைப்படாமல் நடப்பது நடக்கட்டும், எல்லாம் அவன் செயல் என்னும் மேஷராசிக்காரர்களே, இந்த டிசம்பர் மாதம் நீண்ட நாட்களாக இழுத்து வந்த சுப பலன்கள் உண்டாகும். எந்த ஒரு வேலையும் மன திருப்தியுடன் செய்வீர்கள். புத்தி சாதுரியமும் வாக்கு வன்மையும் அதிகரிக்கும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். பண வரத்தை அதிகப்படுத்தும். தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா என்ற எண்ணம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்க பெறுவார். தொழில் வியாபாரத்தில் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். வாகனங்கள் மூலம் லாபம் கிடைக்கும். சரக்குகளை வெளியூர்களுக்கு அனுப்பும் பொழுது கவனம் தேவை. குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான துணி போன்றவைகளை வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறையும். உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினால் கண்டுகொள்ளாமல் ஒதுங்கிவிடுவது நல்லது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு ருசியான உணவை உண்பீர்கள். மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் குறிப்பாக பெண்களுக்கு எந்த ஒரு வேலையும் மன திருப்தியுடன் செய்வீர்கள். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். பண வரத்து கூடும். கலைத்துறையினருக்கு நன்மை நடக்கும். காலகட்டம் எந்த காரியத்திலும் அவசரம் காட்ட தோன்றும். நிதானமாக செய்தால் வெற்றி நிச்சயம். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. அரசியல் துறையினருக்கு எதிர்காலம் தொடர்பான அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்த்து தீர ஆலோசித்து எதிலும் ஈடுபடவும். மாணவர்களுக்கு கல்வியிலே தேர்ச்சி உண்டாகும். விளையாட்டு மற்றும் போட்டிகளில் சாதகமான பலன் தரும். சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தொழில், வேலை, உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றி அடையலாம். சேமிப்பு அடையலாம். உங்கள் உழைப்பின் நம்பிக்கையும் உங்கள் முழுமையான பலனையும் திருப்தியையும் தரும். எதிர்ப்பும் இடையூறும் ஒரு புறம் இருந்தாலும் உங்களின் தன்னம்பிக்கையால், தைரியத்தால் அவற்றை போராடி எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு
இந்த டிசம்பர் மாதம் கடமைகளை காப்பாற்றுவீர். பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது என்றாலும் வைத்திய செலவு அல்லது வீண் விரய செலவு தவிர்க்க முடியாததாய் இருக்கும். அதனால் சில சமயங்கள் விரக்தி ஏற்படலாம். ஜாதக தசா புத்தியை அனுசரித்து தேவையான பரிகாரங்களை செய்து கொள்வதா மனதிலே ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகும். தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்க. கார்த்திகை 1ஆம் பாதத்தை உடையவர்கள் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார். உறவு பலப்படும். தொலைபேசி தொடர்பு மூலமாய் சிலர் புதிய தொழிலை ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சியில் ஈடுபடலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. சுப நிகழ்ச்சிகள் இடம்பெறும். மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய பரிகார தெய்வீக முயற்சிகள் என்னென்ன? செவ்வாய்க்கிழமையிலே முருகனுக்கு தீபம் ஏற்றி வணங்கி கந்த சஷ்டி கவசம் படிக்க எல்லா பிரச்சனைகளும் தீரும். காரிய வெற்றி உண்டாகும். சந்திராஷ்டம தினங்கள் 18, 19. அதிர்ஷ்ட தினங்கள் 10, 11, 12. அதிர்ஷ்ட எண்கள் 9, 6, 3, 1, 5 ஆகும். அதிர்ஷ்ட திக்கு கிழக்கு. அதிர்ஷ்ட வண்ணம் சிகப்பு. சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் டிசம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்பட இருக்கிறது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். கூடுதலாக ஷார்ட்ஸ் என்ற ஒரு பகுதியும் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கேட்டு நற்பலனை பெறலாம். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது. குறிப்பாக 4வது பகுதி ஜோதிடத்தை இலவசமாக கற்பித்து உங்களுக்கு ஜோதிட வழிகாட்டுதலை சொல்லிக் கொடுத்து பிறருக்கு வழிகாட்டவும் உதவ செய்கிறது. மேலும் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகடன் எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.